ஜெயிலர் 2 என்ன எதிர்பார்க்கலாம்? தமிழ் பூமருக்காக கணிக்கிறார் ஜானி வித்யாசாகர். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெயிலர் 2 டீசர் பொங்கல் அன்று வெளியானது. ஜெயிலர் பெற்ற பிரம்மாண்டமான வெற்றி தமிழ் சினிமாவின் ஆற்றலை மலைக்க வைக்கும் அளவுக்கு உணர்த்தியதுடன் பிற மொழி திரையுலக நட்சத்திர நடிகர்களை ஒரு படத்தில் கேமியோ பாத்திரங்களில் கொண்டு வரும் நடைமுறையை பிரபலப்படுத்தியது. இதன் மூலம் ஒரே படம் பல்வேறு மொழி ரசிகர்களுக்கு உகந்ததாக மாறியது. ஜெயிலர் 2 உண்மையில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமா? கோலிவுட்டின் கனவினை நனவாக்குமா? பல திரைப்படங்களின் இரண்டாம் பாகங்கள் தோல்வியடைந்து வரும் போக்கை ரஜினி உடைத்து மாபெரும் வெற்றியை கொடுத்து இதுபோன்ற பல இரண்டாம் பாகங்கள் வெளிவர ஊக்கத்தை அளிப்பார். நெல்சனும் அவரது குழுவினரும் முழு அர்ப்பணிப்புடன் செய்யும் முயற்சிகள் நிச்சயமாக அதை நிரூபிக்கும். ஜெயிலர் 2 படத்தில் எவற்றை எதிர்பார்க்கலாம்? முத்துவேல் பாண்டியனின் கடந்த காலம் விவரிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது. முத்துவேல் பாண்டியனின் எதிர்காலத்தை வடிவமைத்ததாக எதிர்பார்க்காத அளவு தீவிர பகை நிறைந்த ஒரு கடந்த காலம் காட்டப்படலாம். புதிய எதிரிகள் முளைத்து வந்தாலும் கடந்த கால வில்லனும் முத்துவேல் பாண்டியனின் தொழிலுக்கு அவன் செய்த இடையூறுகளும் தீவிரமாக காட்டப்படலாம். ஜெயிலரில் கொல்லப்பட்ட வில்லனாகிய வர்மாவின் நெட்வொர்க் மேலும் ஆழமாக காட்டப்படலாம். பாண்டியனுக்கு வெளியிலிருந்து மிரட்டல்கள் வரவும் உள்ளே முரண்பாடுகள் தோன்றவும் இந்த வில்லன்கள் காரணமாகலாம். புதிய கதாபாத்திரங்களும் இடம்பெறலாம். ஜெயிலரை காட்டிலும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் காட்சிகள் ஜெயிலர் 2வில் கண்களுக்கு விருந்தளிக்கும். முதல் பாகத்தில் குறைவாக இடம்பெற்ற பேரன் மற்றும் மருமகள் பாத்திரங்களுக்கு இந்த இரண்டாம் பகுதியில் பெரிய பங்களிப்பு இருக்கலாம். மம்மூட்டியும் பாலகிருஷ்ணாவும் ஜெயிலர் 2வில் நடிப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. தளபதி படத்திற்கு பிறகு மம்மூட்டி மீண்டும் ரஜினியுடன் இணைகிறார். பாலையா முதன்முறையாக ரஜினியுடன் திரையில் வர இருக்கிறார். ரஜினியும் பாலையாவும் ஒன்றாய் திரையில் தோன்றும் போது தியேட்டரில் ரசிகர்களின் உற்சாகம் கற்பனையில் எட்டாத அளவு பீரிட்டு கிளம்பும். ரஜினி ரசிகர்களுக்கு ஜெயிலர் 2 திகட்டாத விருந்தாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. இதுபோன்ற ரஜினி பட தகவல்களை தொடராதற்கு தமிழ் பூமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.